ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம். உங்களோட எப்படிப்பட்ட கண்ணீரும் கஷ்டமும் இன்னையோட தீரப்போகுது. பெரியவா நமக்கு அருளிய 21 நாள்ல எப்படிப்பட்ட பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு பெருமாள் வழிபாடு, வீட்டில இருந்தே பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் வழிபாடு. 100% உங்களுக்கு பணம் மட்டும் பிரச்சனைனா அதை தீர்க்கக்கூடியது. எனக்கு பல முறை பலன் தந்த ஒரு முறை, பல பேருக்கு கைமேல் பலன் தந்த முறை. ரொம்ப எளிமையான வழிபாடு, நிச்சயமா எப்படிப்பட்ட பண கஷ்டத்தையும் போக்கும். அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். நாம எத்தனையோ வழிபாடு கொடுத்துட்டு இருக்கிறோம், மந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பெருமாள் வழிபாடு, பெரியவா செய்ய சொன்ன ஒரு பெருமாள் வழிபாடு நமக்கு பெரிய பண கஷ்டம் இருந்தா கூட அதை ஒரே நாள்ல தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடு இது. அதே போல எப்படிப்பட்ட மன கஷ்டம் இருந்தாலும் அதையும் தீர்க்கக்கூடியது. நான் பணம் தான் எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை, அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், என்னோட எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்னா நம்பிக்கையா இதை பண்ணுங்க. நிச்சயமா 21 நாளுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையவே அப்படியே மாற்றும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான், எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த வழிபாடு பண்ண நிறைய பேருக்கு நடந்த அனுபவத்திலேருந்தே இதை ஆரம்பிப்போம். கொஞ்சம் பதிவு பெருசா இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நிச்சயமா இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையோட பகவானை நீங்க போய் பிரார்த்தனை பண்ணி கேட்டீங்க அப்படின்னா 100% இது உங்களுக்கு தோல்வி இல்லாம வெற்றியில முடியும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஆங்கிலேயர் காலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு வைத்தியரோட பேரை, அதாவது அவங்க தாத்தா வைத்தியத்துல ரொம்ப சிறந்தவர். அந்த காலத்துல வைத்தியம் பார்ப்பாங்கல்ல அவரு, அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வரும், பேரனுக்கு வைத்தியம் வரல. ஏதோ இருந்த சொற்பமான சொத்தை வச்சுக்கிட்டு அதுல விவசாயம் பண்றது மற்ற வேலைகள் பார்த்து ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா போதிய வருமானம் இல்லை, குடும்பம் ரொம்ப இதுவாகி நிக்குது. இந்த சமயம் ஒரு நாள் வைணவத்தை சேர்ந்தவர், வைணவத்துல இருக்கக்கூடிய பெருமாள் மந்திரங்கள் வழிபாடுகள்லாம் ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் தன்னோட நண்பர் கோவில்ல இருக்க ஒருத்தரை போய் பார்த்து தன்னோட குறைய சொல்லிட்டு இருக்கிறார். சொன்ன உடனே அப்பா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பெருமாள் வழிபாடு இருக்குது, இதை சொல்லி பெருமாள்கிட்ட பணம் கேட்டா உடனே கொடுத்துருவாரு. இதை நம்ம ஆழ்வார்களே இதை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னதும் உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அன்னைக்கே அதை தொடங்குறாரு. எப்படின்னா அந்த வழிபாடு பெருமாள்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வழிபாடு பண்ணிட்டா உடனே பணம் வந்துடும். இது 100% இன்னைக்கு உண்மை. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 2-3 நாள் சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு. ஆனா அவருக்கு வருமானம் எதுவுமே வரல, அதாவது பணம் எதுவுமே கிடைக்கல. 3 நாள் சொன்னாரு, 4வது நாள் பொறுமை இருந்துட்டார். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை சொல்லி கேட்டாலோ அந்த வழிபாடு பண்ணாலோ பணம் உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அந்த வழிபாடு. ஆனா இவர் 3 நாளைக்கு மேல சொல்லிட்டாரு, கிடைக்கலன்னதும் 4வது நாள் என்ன பண்றாருன்னா கோவில் வாசல் நின்று சத்தம் போட்டு கத்துறாரு. என்னன்னா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு நான் இந்த வழிபாடு பண்ணேன், 3 நாள் கடந்துருச்சு, எனக்கு தேவையான பணம் வரல, என்னோட கஷ்டம் போகல, அப்ப இது பொய், இனிமே இதை பண்ணக்கூடாது. இவர் ஒரு ஏமாத்துக்காரர், அதாவது கடவுளை பார்த்து திட்டுறாரு. இப்ப மாதிரிலாம் கடவுளை திட்டினா சரின்னு சகிச்சுட்டு போக முடியாது. அந்த காலத்துலலாம் ரொம்ப கடுமையா இருக்கும். தர்மகர்த்தா உடனே ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சிட்டு அந்த நேரம் ஆங்கிலேயர்களோட ஆட்சிங்கிறதால இப்ப இவரை கொண்டு போய் எங்க கொடுக்கணும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருப்பாங்க இல்லையா, அவர் பேர் வில்லிங்டன் நினைக்கிறேன், சரி எனக்கு நினைவில் அவர் பேர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுத்து இவருக்கு இந்த மாதிரி கோயிலை ஈவா பேசியிருக்கிறாருன்னு சொல்லி தண்டனை கொடுக்க சொல்லணும். அதேமாரி அவங்களுக்கு சட்டம்லாம் இருந்தது, அந்த மாதிரிலாம் பேசினா கடுமையான தண்டனைலாம் கொடுப்பாங்க. அது 100 சவுக்கடி சொத்தை எடுத்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பிடிச்சிட்டு போனால் இப்போ அங்கே அந்த வில்லிங்டன் அப்படிங்கிறவரோட வீட்டில் என்ன நிலைமை அப்படின்னா, அவங்க பையன், ஒரே பையன், 4 வயசு என்னமோ ஆகுது, சரி தப்பா சொல்லிட்டேன், 6 வயசு ஆகுது. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜுரம், அதாவது விஷக்காய்ச்சல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடுமையான ஜுரம். அந்த ஜுரத்துல அந்த பையன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப இவனை கூட்டிட்டு போறாங்க. யாரு, இந்த கடவுளை தப்பா பேசினார் இல்லையா, மந்திரம் வேலை செய்யலன்ட்டு அவரை கூட்டிட்டு போனவொடனே நிறைய பேர் அந்த பையன் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு வராங்க. இவர் கீழே ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறாரு. அப்ப இந்த நபருக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் உள்ள போயிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கிறாரு இவர், அதாவது 2 காவலாளி இவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவர் கேட்கிறார், உள்ள என்ன ரொம்ப பரபரப்பா எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னதும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பையனுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன மருத்துவம் பார்த்தும் தீரல, ஒரு ஓலைச்சுவடி இருக்கு, அதாவது இந்த ஓலைச்சுவடியை யார் எழுதுனானா இவங்க தாத்தா, நல்ல வைத்தியர் அவர் மருத்துவம் நல்லா பார்ப்பாரு, அவர் தான் எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி கரையம் அரிச்சிருக்கு, செல் அரிச்சிருக்கு, அது தெரியல அப்படின்னதும் இப்ப இவரை அந்த இவர் முன்னாடி கூட்டு போறாங்க தண்டனைக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு அவர் கேட்கிறார். கேட்டவுடனே இவர் அதுக்கு பதில் சொல்லாம, உங்ககிட்ட அந்த செல் அரிச்ச ஓலைச்சுவடி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட காப்பி, அதோட ஒரிஜினல் ஓலைச்சுவடி எங்க வீட்டுல இருக்கு, அதை நான் கொண்டு கொடுக்கலாமா அப்படின்னதும் அவருக்கு ஒண்ணு சந்தோஷம். ஏன்னா அந்த காய்ச்சலுக்கு மருந்து இங்கிலாந்துலேருந்து வரணும், இப்போ மாதிரி விமானம்லாம் கிடையாது, கப்பலில் வரணும், அது வர வரைக்கும் பையனை தாக்கு பிடிக்க வைக்கணுமே, பல பிரச்சனை இருக்கு. என்ன உடனே சரின்ட்டு போயிட்டு அந்த ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இவரும் வீட்டுக்கு போயிட்டு ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வந்தால் அதில் இருக்கிற சில குறிப்புகள் இவங்களுக்கு புரியல.
படிச்சாலுமே புரியல. அங்க இருக்கிறவங்களும் படிச்சு பார்க்குறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாருன்னு புரியல. ஆனா இவருக்கு அந்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு இல்லையா, பெருமாளை வந்து வசப்பாடினாரே, அவருக்கு அது என்னன்னு புரிஞ்சிட்டு, நான் வேணா இந்த வைத்திய முறையை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டவுடனே, சரி தப்பா எதுவும் செஞ்சிரு, தப்பா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுல என்ன மருந்து சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி இதுல சில முறைகள் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணா சரியாயிடும் சொல்லியிருக்கிறதும் அவருக்கு ஒன்னே சரி ட்ரை பண்ணலான்னு கூட வந்து ஒரு 4-5 வைதிக நண்பர்களை கூப்பிட்டு வந்துறாரு. கூப்பிட்டு வந்துட்டு என்ன அதுல மருந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க கூட நோட் பண்ணி வச்சுங்க, பெருமாள் கோவில்ல கொடுப்பாங்க பாருங்க தீர்த்தம், அதாவது இந்த பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் போட்டு ஊற வச்ச தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, அதை கொடுப்பாங்களா நமக்கு தீர்த்தமா, அந்த தீர்த்தத்தை கொடுக்க சொல்லியிருக்கு. அதுதான் வந்து உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இவர் எந்த பெருமாள் முன்னாடி போய் வாக்குவாதம் பண்ணாரோ அந்த பெருமாள் கோயில்ல இருந்து தீர்த்தம் வர வைக்கப்படுது. வரைச்சது தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு ஒரு 4-5 வைதிக நண்பர்களை கூப்பிட்டு வந்தார் இல்லையா, எல்லாரும் உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றாங்க. இப்ப உட்காந்து பாராயணம் பண்றாங்க. ஒரு நாள் இரவு, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் இவங்க வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு குழந்தைய தொட்டு பார்த்தா சுத்தமா ஜுரமே இல்லை. அதாவது விடிய காத்தால 4 மணி போல குழந்தை எழுந்து உட்காந்துட்டு பசிக்குதுன்னு சொல்றான் ஆங்கிலத்துல. தளபதிக்கா, அதாவது அந்த நபர் இருக்காருல்ல ஆங்கிலேயர், அவருக்கு வந்து நம்பவே முடியல. ஏன்னா 5-6 நாளா குழந்தை வந்து ஜுரத்துல எந்த அசைவுமே இல்லாம இருக்கான், அவனை பழக்க வைக்கிறதுங்கிறதே கஷ்டங்கிற சூழ்நிலை. உடனே ஓடி வந்து இந்த நபரை கட்டி பிடிச்சிக்கிறார். பிடிச்சது மட்டும் இல்லாம அப்பொழுதைக்கே, அதாவது நான் சொல்றது 1870களில் நடந்த சம்பவம் இது, அப்பொழுதைக்கே அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா 500 ரூபா கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைய மதிப்புல கணக்கு பண்ணணும்னா ஒரு 5 கோடியிலேருந்து ஒரு 25 கோடி உள்ள இருக்கலாம். பார்த்துங்க, அவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய நிலபுலங்கள்லாம் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அது போக அவருக்கு வந்து வரியே கிடையாது, லைஃப் டைம் வந்து அவர் எதுக்குமே வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்படி வந்து அவருக்கு உடனே பணம் கிடைச்சிரும். ஏன்னா பெருமாள் என்ன பண்றாரு, அந்த வழிபாடு பண்ண உடனே நேரா இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கிறவர்கிட்ட அனுப்புறாரு, சரி பண்ணி கொடுக்குறாரு. சரி பண்ணி கொடுத்ததும் தேவைக்கு அதிகமா அவர் எதிர்பார்த்த பணம் வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா அவ்வளவுதான் அவர் எதிர்பார்த்தது. ஆனா அவருக்கு எவ்வளவு கிடைச்சது, 500 ரூபா ஒரு ஊர்ல இருக்கிற நிலத்தையே கொடுத்துருக்கிறார். அப்படி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நீங்க வந்து எங்கேயோ நடந்தது தானே அப்படின்னு நினைக்கலாம், அதாவது ஒரு ஆங்கிலேயர் காலத்துல நடந்தது தானே, அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இது பல பல மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதே போல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு நடந்த இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் என்ன அப்படின்னா, பெருமாளை மனப்பூர்வமா நம்பி எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படிங்கிறத விட எந்த நேரத்திலையும் பெருமாள் நம்மளை வந்து கைவிட மாட்டார், காப்பாற்றுவாருங்கிறதுக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இங்கேருந்து ஒரு சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வட இந்தியா போகிறாங்க. அங்கே ஒவ்வொரு திவ்ய தேசமாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு கோயிலாக போயிட்டுருக்காங்க. அது ஒரு டூர் மாதிரி. போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு வந்து ஹிந்திலாம் தெரியாது, தமிழ் தெரியும், ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க. இப்படி போகும்போது அங்கே ரூமில் எல்லாம் தங்கியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே முத நாள் போனது தான். அதனால் ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவும் சரி கணவரும் சரி இந்த வைணவத்தை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லக்கூடியவங்க, சொற்பொழிவுலாம் கூட கோவிலில் வந்து சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுறவங்கிறதால இவங்க பக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் இருக்கிறதுனால போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணும், ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி. இப்போ ஆட்டோ ஏற்றி விடுறதுக்கு அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கூட வந்திருக்காங்கல்ல, அவங்க ஆட்டோ ஏற்றி விட்டாங்க. எங்கே இறக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்காங்க. இப்படி இடையில வந்து போயிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டில் ஃபோன் பேசிட்டு பர்ஸில் ஃபோனை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் வச்சுட்டாங்க, சீட்டு பக்கத்தில் வச்சு. ஏன்னா புது ஏரியாவில் அப்படியே பார்த்துட்டே வந்திருக்காங்க. இறங்க வேண்டிய இடம் வந்ததும் மறந்தாப்புல பர்ஸை விட்டுட்டு இறங்கிட்டாங்க. அந்த பர்ஸில் பணம் இருக்குது, 2வது ஃபோனும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுமோ தவிர அங்கே இருக்கிறவங்க யார் நம்பரும் தெரியாது. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இறங்கி கோயிலுக்கு போக கொஞ்சம் தூரம் போகும்போது தான் இவங்களுக்கு தெரியுது, ஐயோ நம்ம பர்ஸை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அழுக தன்னை அறியாமல் வந்துடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து திரும்பி பார்த்தா அந்த ஆட்டோ இல்லை, ஏன்னா அவங்க இறக்கி விட்டு அவர் போயிட்டாரு. இவங்களுக்கு மொழி புரியாத ஊர், என்னென்னு போய் சொல்லுது. அவன் போய் சொன்னா கூட யாருக்கும் புரியல. ஃபோன் கொடுங்க, இந்த மாதிரி என் கணவருக்கு பேசணும்னு சொன்னா கூட யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்கள ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அந்த அளவுக்கு வந்து யாரும் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாங்க. இதே தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, யாராவது கொஞ்சம் கண்ணீரோடு இருந்தால் கூட ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் கூட மொழி புரியலனா கூட நம்ம உதவி பண்ணுவோம். அவங்க யாரும் இன்னும் வரல போல. இவங்க வந்து பெருமாள் கோயிலில் உள்ள அப்படியே தரிசனம் வரிசை வரும் இல்லையா, அதில் அப்படியே போய் பெருமாள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. உன்னை தரிசனம் தான் வந்த எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை வந்து கைவிட்டதில்லை, இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி மனசுடைஞ்சு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி திரும்பி வரும்போது என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் ஒருத்தர் மேலே கால் பட்டுறது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரி சொன்னோன்னே இவங்க அழுதுகிட்டே வரதை ஏத்தாப்புலேருந்து ஒரு பையன் பார்த்துட்டு கிட்ட வந்து அவங்க மன்னிச்சிருங்கன்னு தமிழில் வேற சொல்லிட்டாங்கல்ல. அதனால வந்து என்னம்மா ஆச்சு, நீங்கள் தமிழா, ஏன் அழுகுறீங்க
உங்களுக்கு நான் எதுவும் உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே உங்களுக்கு உயிரே வந்துச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இந்த மாதிரி நான் வந்து உங்களோட டூர் வந்தோம். இப்படி வந்த இடத்துல கோயிலுக்கு வந்தேன், இந்த மாதிரி பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் கேட்டால் கூட யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. என் கணவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், திரும்பி போகிறதுக்கு எனக்கு பணம் இல்லை, எனக்கு அந்த அட்ரஸும் தெரியாது. இப்போ என் கணவரை வந்து தொடர்பு கொள்ளணும், அதுக்கு வந்து ஃபோன் வேணும் அப்படின்றதும் அவர் உடனே ஃபோனை கொடுத்து, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஃபோன் கொடுத்து, ஃபோன் இவங்க வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி இது சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததும் அவங்க உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இப்போ மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணேன், அந்த ஆட்டோக்கார் ஃபோன் எடுத்தார், அவர் வந்து ஏதோ ஹிந்தியில் சொன்னார், எனக்கு புரியல. நான் உடனே பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஹிந்தியில் பேசிட்டாங்க. இந்த மாதிரி அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கே சொல்லி அந்த இடத்துல இருக்கிறாராம், வந்து வாங்கிக்க சொல்லிட்டாரு. அது வந்து நீங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னதும் பக்கத்தில் இருந்த இந்த பையன்கிட்ட கொடுத்தவொடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நான் வந்து திருச்சியை சேர்ந்தவன் தான், நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த இடம் தெரியும், அவங்க அந்த இடத்துலையும் விட்டுட்டு நான் வந்து அவங்களுக்கு அந்த ஃபோனையும் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் அவங்கள கூப்பிட்டு, வாங்கம்மா அழுவ வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக அவர் காசுலேயே கொண்டு போய் அவங்கள எந்த ஆட்டோ ஸ்டாண்டோ அந்த ஆட்டோ நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணி பரிசு பணத்தெல்லாம் மீட்டு அவங்ககிட்ட கொடுத்து கொண்டு போய் அவங்க ரூம் எதுவோ அதுவோ விட்டாங்க. ரொம்ப நன்றி சொல்லி அவங்க பணத்தை கொடுத்தா கூட ஒரு வேணான்ட்டாரான். இல்லைம்மா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ரொம்ப கஷ்டமான நேரத்தில் வந்து உதவி பண்ணுவீங்க கடவுள் மாதிரி, உங்கள் பேர் என்ன தம்பி அப்படின்னா, என் பேர் ஸ்ரீஹரி அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இது இப்போ கேட்கும்போது ஏதோ நார்மலாக ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காரு மாதிரி தானே இருக்கு. பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரூமுக்கு போயிட்டாங்க, அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, டூர் வந்து மறுநாள் முடிஞ்சு இவங்க திரும்பி வந்ததும் அந்த பையனுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர், இவங்க வீட்டுக்கார் ஃபோனுக்கு அவர் ஃபோன்லேருந்து ஃபோன் வந்துச்சு இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு வருதான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு வருது. நான் கிட்டத்தட்ட அந்த நம்பரை 1 மாசமா நான் ட்ரை பண்றேன், அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு வருது. எனக்கு ஒரே வியப்பா இருக்கு. அவர் திருச்சி சேர்ந்தவர்னு சொன்னாரு, ஸ்ரீஹரின்னு சொன்னாரு, பெருமாளே எனக்காக வந்துட்டு போறோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து அப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்படி எத்தனையோ பேருக்கு இன்னமும் வந்து எத்தனையோ அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பெரியவா வாழ்ந்த காலத்துல எத்தனையோ அதிசயங்களை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பதிவு இன்னைக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளோட சித்தப்பா பையர் ஒருத்தருக்கு நாளைக்கு வந்து கல்யாணம். நான் வந்து ஒரு காபூன் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன், அதாவது ஒரு 2 கிராம் செய்யலாம்னு பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், யூடியூப்லேருந்து வரதுதான் வருமானம், அதை தவிர நான் எந்த வேலையும் இப்போ பார்க்கறது இல்லை. அதுலேருந்து வர வருமானத்தில் நார்மலாக ஃபேமிலி ரன் பண்ணிட்டு என்னோட தர்ம காரியங்களுக்கு மற்றதை பயன்படுத்திட்டு இருக்கேன். கையில் 2 கிராம் செய்கிற அளவுக்கு பணம் இல்லை. நேற்று வரைக்கும் ரெடி பண்ணிடலான்னு இருந்தேன், கேட்ட இடத்துல எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் பேர் தான் தரேன்னாங்க. இன்னைக்கு காலையில், அதாவது நான் நேற்று வந்து இதை சொல்லி பெருமாள்கிட்ட மனசுடைஞ்சு பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலையே வந்தது கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் நீ உதவி பண்ணிடுவேன் எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா, எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதும், நான் வந்து எப்போ படுக்க போகிறப்ப படுக்கையில் இருக்கேன், படுத்திருக்கும் போது யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எத்தனையோ தர கனகதாரா சோஸ்திரம் வந்து சொல்லி மந்திரம் சொல்லி நான் வந்து கேட்டு வாங்கியிருக்கிறேன், எத்தனையோ மந்திரங்கள் படித்து வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து இப்போ கூட நான் வந்து கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு உன் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்றதில்ல. சரி, ஏதோ ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு காலையில் எங்கள் சித்தவா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கேன்டான்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நான் கேட்ட அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஓரளவுக்கு இப்போ வந்து அந்த காப்பவனுக்கு தேவையான பணம் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து இது வந்து உடனே கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. கடைசியாக பெரியவா வந்து இதை சொல்லியிருக்காங்க, நம்ம தம்ப்நெயிலில் வச்சுருக்கிறோம். அதனால் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வழிபாடு என்னங்கிறத பார்த்துருவோம். பெரியவாட்ட ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வராரு. என்ன அப்படின்னா, அப்பா இருந்த வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் திருப்பணி அது இதுன்னு நிறையா பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பண்ணதில்லை. இல்லைனாலும் எனக்கு வந்து அது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, எனக்கு வேலை சரியாக இருந்தது, மற்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டேன். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே அப்பா இருந்த காலம் வரைக்கும் என்ன செலவு பண்ணாரோ அதை விட அதிகமாகவே சொத்து இருந்துகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து கரைஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. குடும்பத்தில் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ எதுவுமே இல்லாத நிலமையில இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். பையன் வந்து நல்லா படிச்சிருக்கிறான், ஆனால் ஒன்றும் உத்தியோகத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறான். நானும் வந்து நிலபலங்கள்லாம் இருக்கு, பராமரிக்கிறதுக்கோ அதை விவசாயம் பண்ணுறதுக்கோ போதுமான பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பெரியவாட்ட வந்து சொல்லுவார். அதுதான் அவரோட கஷ்டம். அவங்க அப்பா வந்து நிறைய கோயில் திருப்பணி பண்ணியிருக்காரு, நிறைய இது பண்ணியிருக்காரு, பெரியவாட்டை கேட்டு வந்து நிறைய பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பெரியவா ரொம்ப அமைதியாக வந்துட்டு சொல்லுவாங்க, அதாவது நம்மள மனுஷால் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இருக்கிறப்ப வந்து பகவானை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவரோட நாமம் இருக்கு, கோயில் போகணும், குளத்துக்கு போகணும், மந்திரம் சொல்லணும், வழிபாடு பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு வரதில்லை. கஷ்டம்னு ஒன்று வந்துட்டா மட்டும் ஓடுறோம், கோயில் குளம்னு ஓடுறோம், பகவான்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியே இவ்வளோ செல்வம் இருந்தா கூட எந்த நேரமும் பகவான், அதாவது விஷ்ணுவோட நினைப்பாவே தான் இருக்கிறார். அவர் தான் எல்லான்னு கதியா கிடக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இருக்க அத்தனை சொத்துக்கும் அதிபதியான தாயான
அவளே வந்து பகவான் நினைப்பா இருக்கும்போது நம்ம மாத்திரம் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது சரியா? நம்ம என்ன வசதியா இருந்தாலும் வாய்ப்பா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பகவான் நினைப்பு இருக்கணும், அவரை போய் பார்க்கணும், நம்மளால முடிஞ்ச திருப்பணிகள் உதவிகள்லாம் பண்ணணும். நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பல மடங்கு திரும்பி வரும். அது நல்லதா இருந்தா நல்ல மாதிரியாவும், கெட்டதா இருந்தா கெட்ட மாதிரியாவும். அதனால அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தவர் வந்து ஒரு வைணவர்ங்கிறதால நீ வந்து உங்க ஊர்ல இருக்கிற கோயிலை சொல்றாங்க, கோயிலுக்கு போ, பெருமாள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோ. உங்க அப்பா எத்தனையோ திருப்பணி எல்லாம் பண்ணியிருக்காரு, எத்தனையோ புண்ணிய காரியம் பண்ணியிருக்காரு. அதனால பெருமாள் உங்களை கைவிட மாட்டார். நீ போய் உட்காந்துட்டு உனக்கு தெரிஞ்ச ஏதோ மந்திரத்தையோ வழிபாடையோ பண்ணு, பகவான் பார்த்துப்பாரு. முடியாட்டி நாராயண மந்திரமாவது ராமநாமமா சொல்லிட்டுருன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா இதை சொல்லுன்னு சொல்லி எதையுமே சொல்லாம கோயிலுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ இவருக்கு வந்து சந்தோஷம், நல்ல ஆறுதலான வார்த்தை, பெருமாள் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டாங்கன்னொடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஊரில் இருக்க கோயிலுக்கு வர்றாரு. அந்த கோயிலில் திருப்பணி நடந்துட்டு அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பாடல், அதாவது வந்து பெருமாளுக்கு இருக்கக்கூடிய 4000 பாடல்கள் தெரியும் இல்லையா, திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய ஆழ்வார்கள் வந்து பாடின பாடல்கள்லாம் தொகுத்திருக்காங்க. அப்படியே வந்து சின்ன சின்ன கல்வெட்டாக வச்சுட்டு வராங்க. அப்படி வச்சுட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து கல்வெட்டில் செதுக்கிட்டு இருக்கும்போது போனதும் தர்மகர்த்தாவுக்கு இவரை நல்லா தெரியும். ஏன்னா அப்பா வந்து அவ்வளோ திருப்பணி பண்ணியிருக்கிறாரு, நல்ல வசதியானவர்னு தெரியும். வந்தவங்க ஒரு கஷ்டத்தை சொன்னதும் அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், பெருமாள் வந்து கைவிட மாட்டார். எத்தனையோ திருப்பணி அப்பா பண்ணியிருக்காரு, எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு, அது அப்படி விடுவார். இதோ நம்ம கஷ்ட காலம், பெருமாள் வந்து ஒரு சோதனை வைக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட செதுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பாடலை சொல்லி நீங்க பகவான்கிட்ட சொல்லி கேளுங்க, உங்க என்ன கஷ்டம்னாலும் பகவான் வந்து தீர்த்துருவார் அப்படின்னா இவரும் ஒன்னே உட்காந்துக்கிட்டு வழிபாடு பண்றாரு. முத நாள் அதை சொல்றாரு, ஆனா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இப்ப கஷ்டம் எதுவும் தீர்ந்தது இல்லை, ஆனா மனசுக்கு வந்து நல்ல ஆறுதலா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, மறுநாள் இப்படி போறாரு. சில தினங்கள் போறாரு. ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க பையனுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மூலியமா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாரு. அதாவது வந்து வேலை தேடி போறாரு. பல இன்டர்வியூலாம் பெருசா கிடையாது, வேலை கொடுத்துருவாங்க ஸ்ட்ரைட்டா. போறாரு, போன உடனே அவரோட இதுவே பிடிச்சி போய் என்ன பண்றாங்க, வேலை கொடுத்துறாங்க. அப்பயே எவ்வளவு சம்பளத்துக்குன்னா 250 ரூபா என்னமோ சம்பளத்துக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்றது வந்து 250 ரூபாங்கிறது பெரிய பணம். அப்ப பெரியவா வாழ்ந்த காலத்துல வேலை கிடைச்சிருது, ரொம்ப சந்தோஷம். இவர் ஆனா விடல. இவர் என்ன பண்றாரு, தினமும் பெருமாள் கோயிலுக்கு போனாலே இவருக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. அதனாலே பெருமாள் கோயிலுக்கு போறாரு. போன உடனே இந்த ஸ்லோகம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாடல்கள் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடலை தான் சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு தெரியும், நிறைய பாடல்கள் தெரியும், இருந்தாலும் அதை சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ உட்காந்து படிக்கிறார். ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ரொம்ப அவருக்கு வந்து மனசுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. நம்மளாம் குறைஞ்சதோ குறையிலையோ இருக்கிறதால தொடர்ந்து செய்யறாரு. பையனுக்கு வேலை கிடைச்சதால குடும்பத்துல ஒன்றும் பெரிய கஷ்டம்னு இல்லை, ஏன்னா சம்பாதிக்கிறன்றதுனால. இப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இவர் மாதிரி ஒரு மிராசுதார் என்ன பண்றாரு, பக்கத்து நிலத்தெல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறாரு. அவர் இவங்க நிலம் போக மிச்சம்லாம் அவரு தான். அப்ப இவரை வந்து பார்த்துட்டு, அண்ணன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன், கோயிலில் பார்த்தது ரொம்ப நல்லா போச்சு. ஒரு 2-3 வருஷமா நீங்க வந்து நிலத்தை வந்து விவசாயம் பண்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்பா இருந்த காலத்துல உங்க நிலத்து மூலமா தான் நாங்கள் தண்ணி வச்சுப்போம், விவசாயம் பண்ணிப்போம். ஏன்னா முதல்ல இருக்கிறது உங்களோட நிலம் தான் இருக்கு, விவசாய வயல் இருக்கு, அது எதுவும் தண்ணி வைப்பாங்க போல இருக்கு, அது இருக்குது. நீங்க பயன்படுத்தாம இருக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டதா அவர் சொல்றாரு. கொஞ்சம் இவர் என்ன சொல்றாருன்னா, பணம் இல்லை கஷ்டப்படுறேங்கிறத சொல்லாம, உடம்பு சரியா ஒத்து வரலங்க, தூரமா இருக்குது, இந்த மாதிரி ஆளும் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகல, அதனால அப்படியே இருக்கு, பையன் வேலைக்கு போறதால பெருசா அதை கண்டுக்கல அப்படின்னதும் அவர் சொல்றாரு, நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா நான் ஒன்று சொல்றேன், அதை நான் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன். அதாவது குத்தகைன்னா லீஸ் மாதிரி. குத்தகைனா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், வயல்லாம் குத்தகைக்கு விடுவாங்க. அப்படி ஒன்று எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்துறேன், என்ன நெல் மூட்டை வேணுமோ நெல் மூட்டை, வேற என்ன போறோனோ அதுல இத்தனை மூட்டைன்னு கொடுத்துறேன்னு சொன்னதும் அவர் யோசிக்கிறார். சரி ஓகே, சும்மா தானே இருக்கு, அப்படி செஞ்சுட்டு போங்கன்னு பணத்தை வாங்கி, இவங்களோட குலத்தொழில் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த எண்ணெய் செக்கு ஆடுவாங்கல்ல, இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அதிகமாக வச்சுருந்துருக்காங்க. அது வெள்ளை மண்டி, வெள்ளம் வந்து இது பண்ணுவாங்கல்ல, இது வெள்ளை மண்டி, இது 2 தான் வச்சுருக்காங்க. உடனே இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியல, பணத்தை வச்சு என்ன பண்ண போறாரு, உடனே அந்த பழைய இது வெள்ளை மண்டியையும் இதையும் வைக்கிறாரு. ஒரு 2 வருஷத்துலயே எதெல்லாம் கஷ்டம்னு வச்சிருந்தாரோ அதெல்லாம் போக தேவைக்கு அதிகமாக, இப்போ நான் சொல்கிறேன்ல, அவருக்கு ஒரு 1000 ரூபா பணம் இருந்தாலும் ஒரு பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா ஒரு 10,000க்கு மேலே சம்பாதிச்சிருப்போம். அந்த மாதிரி நல்ல வருமானம், பெருமாள் புண்ணியத்தில் 2மே நல்லா ஆகா ஓகோன்னு ஓடுது. மறுபடியும் குத்தகைக்கு இந்த நிலத்தெல்லாம் விட்டார், தர்ம காரியங்கள் மறுபடியும் அப்பா என்ன விட்டுட்டு போனாரோ அங்கேருந்து தொடர ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரி இந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நான் வந்து நிறைய மந்திரங்கள் வழிபாடுகள்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து விநாயகர் வழிபாடு நிறைய போட்டிருந்தேன். அதுல ஒரு சகோதரிக்கு நடந்த அனுபவத்தை சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கதையெல்லாம் ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்னா, நம்ம இதை செஞ்சால் நமக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையோட, பகவான் மேலே முழு நம்பிக்கையோட நீங்கள் ஒரு வழிபாட்டுக்கு ஒரு காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, பகவான் உங்களை நோக்கி 10 அடி முன்னாடி வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவாவே இதை சொல்லுவாங்க. பெரியவாட்ட போய் இவருக்கு வந்து இந்த விஷயம் ஏன் பெரியவா வந்து நேரடியாக இதை சொல்லுன்னு அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா, வெறுமனே அவர் இருந்த விரக்திக்கு அதை பண்ண மாட்டார். நீ கோயிலுக்கு போ, பகவான் எல்லாத்தையும் பார்த்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே போய் உக்காந்தோடனே சூழ்நிலை இப்போ அங்க வந்தது இவருக்கு இதுதான் அவர் சொல்ல போறாருன்னு பெரியவாவுக்கு முன்னாடியே தெரியும். தெரியாமையா இருந்திருக்கும், வாழும் கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் அவர் அங்க அமுச்சு விடுறாங்க.
அங்கே போய் உட்காந்தோடனே இது சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நிம்மதி கிடைக்குது. இப்போ இந்த நிம்மதி கிடைச்சோடனே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாரு. அதனால தான் அவங்க நேரடியாக அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பதிவில் அதை நேரடியாக சொன்னதாகவே நான் படிச்சிருக்கேன். அது வந்து இப்போ பெரியவா சொன்னாங்களா சொல்லியாங்கிறது விஷயம் இல்லை. பெரியவா அனுப்பி தான் அவருக்கு அந்த பிரச்சனை தீர்ந்ததுங்கிறது தான் இப்போ விஷயம். பெரியவா தான் அதை பண்ண வச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. இப்போ வந்து விநாயகர் வழிபாடு பண்ண ஒரு சகோதரிக்கு நான் சொன்ன எல்லா வழிபாடையும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத ஒரு இது படித்து காட்டிட்டு நேரடியாக அந்த வழிபாட்டுக்குள்ளே போயிடலாம். வணக்கம் அண்ணா, நீங்கள் சொன்னது அனைத்திற்கும் நன்றி. நான் உங்களோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் எப்படியாவது பார்த்துருவேன். அதில் நீங்கள் சொன்ன விநாயகர் வழிபாடு, அதாவது காரிய சித்தி மாலை படித்தேன் ஒரு வேண்டுதலுக்காக. உண்மையிலேயே அவர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டார். இன்று வரை படித்து கொண்டு வரேன். அது கூட விநாயகர் அகவல் சேர்த்து படித்து வருகிறேன். மற்றொரு வேண்டுதலுக்காக அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் சிதர் தேங்காய் வழிபாடு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் செய்தேன். எனக்கு நான் என்ன வேண்டுதல் வைத்தனோ அதை நிறைவேறிவிட்டது. உங்களுக்கு நன்றி. இப்போது நீங்கள் சொல்லியிருந்த மற்றொரு விநாயகர் ஊஞ்சலில் இருப்பது போல சிலை வைத்து அதை குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி தினமும் 3 முறை அவரை ஊஞ்சலில் ஆட்ட வேண்டும். அப்படி செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆன்லைன் வலைத்தளத்தில் ஆர்டர் செய்தேன். இன்று என் வீட்டிற்கு அவர் வந்துவிட்டார். கூடிய விரைவில் எனக்கு ஒரு குழந்தை வரும் என்று நம்புகிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அண்ணா. நன்றி. நிச்சயமா வேண்டிக்கிறேன் சகோதரி. நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்களே சந்தோஷமா சொல்வீங்க. அப்படி ஒரு பாக்கியத்தை கண்டிப்பா விநாயகர் உங்களுக்கு கொடுப்பாரு. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்கேன்னா, நீங்க வந்து முழு நம்பிக்கையோட இந்த மாதிரி நான் வந்து விநாயகரை பத்தி சொல்லியிருந்த எல்லா வழிபாடுமே இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்பிக்கையோட பகவான் கிட்ட போம். இப்ப வந்து பெருமாளுக்கு எத்தனையோ அடியார்கள் வந்து பாடல் பாடியிருக்கிறாங்க, பாசுரங்கள் பாடியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும். இப்ப ராமானுஜர் வந்து அவர் சித்தி ஆயிட்டாருன்னு சொல்லி ரங்கநாதர் வள்ளிகொண்ட பெருமாள் இருக்கார் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் ரொம்ப வருத்தப்பட்டு அசிரீரியா வந்து வருந்தினதா சொல்லுவாங்க, மழை பொழிச்சதா சொல்லுவாங்க. அவரை பிரிய மனசு இல்லாம அவரோட இதயத்திலேயே எப்படி இடம் கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி கோவிலுக்குள்ளேயே ராமானுஜருக்கு ஒரு இடம் கொடுத்ததா சொல்லுவாங்க. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா ராமானுஜருக்கு தனி சன்னதி இருக்கு. அது அவரோட பூத உடல். ஆக்சுவலாக கற்சிலை கிடையாது, பூத உடல். அது இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி அடியார்கள் யாருமே பெருமாள் கிட்ட பணம் கேட்டது கிடையாது. அவர்கிட்ட பக்தி கேட்டிருக்கிறாங்க, அவர் மனசில் ஒரு இடம் கேட்டிருக்காங்க, அவர் இருப்பிடத்தில் வந்து வைகுண்டத்தில் இடம் கேட்டிருக்காங்களே தவிர அவங்க கிட்ட பணம் கேட்ட அடியார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. திருமங்கை ஆழ்வார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பெருமாள் கிட்ட பணம் கேட்டே பாசுரம் பாடியிருக்கிறார். எதுக்காகனா அவர் சொந்த தேவைக்கு இல்லை. அவர் எதுக்கு பணம் கேட்டார் அப்படின்னா, கோவில்லாம் சிதிலம் அடையுது, பராமரிப்பு இல்லாம இருக்கு, பகவானான நீ குடியிருக்கிற இடம் இப்படி இருக்கலாமா, இதுக்கு எனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த தொண்டு பண்ணணும், அதுக்கு பணம் கொடு, உன்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு சொல்லி பணம் கேட்பார். சும்மா கிடையாது. அவர் வந்து நம்மள மாதிரிலாம் இல்லை. நம்பிக்கைன்னா அப்படி ஒரு நம்பிக்கை. நம்மலாம் பணம் இருந்தால் தான் ஒரு வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. என்ன பண்ணிடுவார், அந்த கோவிலுக்கு என்ன திருப்பணி பண்ணணுமோ, சிலை சரியா இல்லை அதை வடிக்கணும், இல்லை அதோட அழகை மாற்றணும், சரியா பராமரிக்காமல் செடி கொடி இருக்குது, இல்லை வண்ணம் பூசணும், இல்லை தரையை வந்து சரி பண்ணணும், சிலைகள் எல்லாம் வந்து இப்போ இது பண்ணுவாங்க இல்லையா, காப்பு சாத்துவாங்கல்ல, அது மாதிரி சாத்தணும் அப்படின்னா அதுக்கு யாரை வர வைக்கணுமோ அவர் வர வச்சிருவார். இவர் கையில் வந்து பணம் இருக்காது, 10 பைசா இவர் கையில் இருக்காது. ஆனால் எல்லாரையும் வேலைக்கு வர வச்சிருவார். வர வச்சு வேலையும் முடிஞ்சிடும். சாயந்தரம் என்ன பண்ணுவார்னா, காவேரி கரையில் அவங்க யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்கள வர சொல்லுவார். காவேரி கரைக்கு வர சொல்லி கையில் ஒரு பிடி மண் எடுத்துப்பார். மண் எடுத்துக்கிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாராம். யார்கிட்ட? விஷ்ணு பகவான்ட்டு இந்த பாசுரத்தை பாடி பிரார்த்தனை பண்ணுவாராம், பணம் கொடு அப்படின்னு. கேட்ட உடனே கொடுப்பாருன்னு நாங்கள் சத்தியமும் பண்ணியிருக்காரு இந்த பாசுரத்தில். உடனே அந்த கையை திறந்து பார்த்தா அது பொண்ணாயிடுமா. யார் யார் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அவங்க தேவைக்கு ஏற்ப அப்படியே கொடுப்பாராம். இது வந்து சத்தியமான உண்மை. இப்படி தான் வந்து அவர் நிறைய கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கிறாராம் திருமங்கை ஆழ்வார். அதாவது பெருமாள் கிட்ட எத்தனையோ இணக்கமானவங்க இருந்தால் கூட பணம் வேணும்னு கேட்டது இவர் ஒருத்தர் தான். அதுவும் அவரோட கோவிலுக்கு அவருக்கு கைங்கரியமும் திருப்பணியும் பண்றதுக்காக. அப்படி அவரு சில பாசரங்கள் பணம் வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார். இந்த பாசரத்தை யார் கேட்டாலும் இந்த உலகத்துல ஒரு ராஜா எப்படி வாழ்வானோ அப்படி செல்வ செழிப்போட வாழ்வான், அத்தனை செல்வ செழிப்பையும் பகவான் கொடுப்பாருன்னு சொல்லி பாசரம் பாடியிருக்கிறாரு. தமிழ்ல தான் இருக்கு. ஏன் இதுனா, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்குது, படிக்க வரல அப்படின்னு சொன்னப்ப நான் தமிழ்ல இதை கொடுத்துருந்தேன். சரிங்களா? இதுல வந்து பயனடைஞ்சவங்க ஒரு 3 சகோதரி, அவங்க மெயிலெலாம் கூட நான் படித்து காட்டினேன். நேரம் ஆகும், நான் இன்னொரு நாள் வேணாலும் அதை படித்து காட்டுறேன். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்ந்துதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப முடியாத நிலையில் படிப்பு மட்டும் நம்பி இருந்த ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைச்சதை பற்றி போட்டிருந்தாரு. இந்த மாதிரி பணம்னு என்ன பிரச்சனை இருந்ததோ உடனே தீர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து எப்படி படிக்கணும்னு நான் படித்து காட்டுறேன். இப்போ அவங்களுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முறை இருக்குது.
என்ன அப்படின்னா, இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தம். அந்த 3:30லிருந்து 5:45 அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி உள்ள நேரம் வரைக்கும் நீங்க வந்து இத சொல்லும்போது ரொம்ப சீக்கிரம் பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மதியான வேளையில வீட்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன் நானு. மதியான வேளையில இந்த ஒரு 11:50லிருந்து 12:20 இது வந்து அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. எந்த தோஷமும் இல்லாத முகூர்த்தம். இதுவும் பிரம்ம முகூர்த்தம் மாதிரி தான். நண்பகல் வர வேண்டிய முகூர்த்தம் இது. அப்ப வந்து சொல்றது சிறப்பு. இல்லைன்னா அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. சூரியன் மறைஞ்சு இருள் முழுசா சூழாத நேரம். பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய நேரம். அதுதான் அந்தி சந்தின்னுவாங்க. இப்ப 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6:40 இல்ல 6:30 வரைக்கும் இருக்கிற அந்த நேரம் தான் வந்து அந்தி சந்தியான நேரம். இந்த நேரத்துல சொல்லும் போதும் பலன் தரும். எப்படி சொல்லணும்? இதுக்கு ஒரு முறையா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? நார்மலா பக்தியோட சொல்றவங்க எப்படி சொல்லணும்? 2 வழி இருக்கு. முறையா சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆசனம் உங்களோட பூஜை ரூம்ல பிரம்ம முகூர்த்தத்திலயோ அபிஜித்திலயோ இல்ல அந்தி சந்திலையோ ஒரு தீபம், பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி, ஒரு 2 துளசி தளம் இருந்தாலே போதும். 2 துளசி இலைகள் இருந்தாலே போதும். பெருமாளுக்கு அதை வச்சுட்டு அவருக்கு உங்களால ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்க முடியும்னா வைங்க. இல்ல முடியல அப்படின்னா கொஞ்சமாவது பசும்பால் வச்சா கூட போதும். இல்லைன்னா கல்கண்டு வச்சா கூட போதுட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாசுரத்தை இது ஒரு 10 பாசுரம் வரும். இதை மட்டும் நீங்க படிச்சு பெருமாள்கிட்ட உங்க குறை என்னவோ அதை கேட்டா 21 நாள் இதை தொடர்ந்து விடாம சொல்லிட்டு வரணும். ஒருவேளை உங்க பெண்களா இருக்கும் பட்சத்துல மாத விலக்கான நாட்கள் வரும் அப்படின்னா அந்த நாட்களை மட்டும் கழிச்சுக்கிட்டு மிச்சம் தொடர்ந்து சொல்லலாம். இப்ப 10 நாள் சொல்லிட்டீங்க, தொடர்ந்து ஒரு 4 நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து அடுத்து 15வது நாள் சொல்லும்போது 11ன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்து ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஆண்களா இருக்கும் பட்சத்துல தொடர்ந்து 21 நாள் விடாம சொல்லிட்டு வரணும். ஒருவேளை நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். நான் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு ஷிஃப்ட் வந்து நைட் இருக்கும் அப்படின்னா அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஓய்வான ஒரு 10 நிமிஷம் போதும். இதுக்கு 10 நிமிஷம் முடிஞ்சா ஃபோன்லயே பெருமாள் படம், இல்லைனா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் படமோ இல்லை ஒரு தாயார் படமோ இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பெரியவா படம் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவாட்ட நீங்க மனசார வந்து இந்த வழிபாடு சக்சஸ் ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்க வந்து இதை எப்படி வழிபாடு பண்ணா என்னோட வேண்டுதல் நிறைவேறி என்னோட கஷ்டம் தீருமோ அதை நீங்க வந்து எனக்கு அப்படி என்ன வழிபாடு பண்ண என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க. ஏன்னா எந்த திருவருளை வந்து நீங்க அடையணும்னாலும், கடவுளோட அருள் அடையணும்னாலும் குரு அருள் வேணும். அது இருந்தாதான் இது சாத்தியம். இது எப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அறிவிப்பு பொய் சொல்லி என்னை நம்ப வைக்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுன்ட்டான். மன்னனை பொய் சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு யாரோ வராங்க. நான் வந்து பெருசா வந்து பொய்யை வந்து மன்னன் நம்பல, எல்லாம் ஏமாந்து போறாங்க. ஒரு கஷ்டப்படுறவன் ஒரு குரு கிட்ட போய் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, இதுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு தான் அவரும் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவன் வரான், நேரா அரசபைக்கு வந்தவொடனே அவன் சின்ன சின்ன பொய்லாம் சொல்றான். அரசர் நம்பல. இப்போ வந்து இது வந்து எதுவுமே குரு சொன்னது கிடையாது, அவனோட சொந்த முயற்சியில. அவன் ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணி தான் என்ன ஆயிருக்குன்னு அவன் செக் பண்ணி பார்க்கறான். நம்பல. சரி டைம் முடிய போகுதுன்னா, சரி மன்னா என்னால் வந்து உங்களை வந்து பொய் சொல்லி ஏமாற்ற முடியல, நான் கிளம்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி போன மாதம் நீங்கள் என்கிட்ட ஒரு 1000 பொற்காசுகள் வாங்கியிருந்தீங்க, அந்த பொற்காசுகளை திருப்பி கொடுங்க, நான் போகிறேன், என்னால் உங்களை பொய் சொல்லி ஏமாற்ற முடியல. அரசனுக்கு கோவம் வந்துடுது. எது பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க, ஓன்ட்ட நான் 1000 பொற்காசுகள் வாங்கினா என்ன, எப்படி இருக்கு உடம்பு, தலை தனியாக வந்துடும் அப்படின்றாரு. உடனே அவன் சொன்னானா, மன்னா பார்த்தீங்களா நான் சொன்ன பொய்யை நம்பிட்டீங்க, இன்னும் டைம் முடியல, 1000 பொற்காசுகளை எடுங்க. உடனே மன்னா சொல்கிறாரு, இல்லை நான் கூட சும்மா உன்னை சோதிச்சு தான் பார்த்தேன், நீ சொன்னது பொய் இல்லை அப்படின்னதும் அப்போ அவன் சொல்கிறான், பார்த்தீங்களா நீங்களே சோத்துக்கிட்டீங்க, நான் சொன்னது பொய் இல்லை, அப்போனா நீங்கள் உண்மையிலே என்கிட்ட 1000 பொற்காசுகள் வாங்கியிருக்கீங்க, எடுங்க 1000 பொற்காசுகள். அவர் ஆமான்னாலும் நம்மளோட தேவை முடியணும், இல்லைன்னாலும் நம்மளோட தேவை முடியணும். இதை வந்து ஒரு குருவால தான் சொல்ல முடியும். அதனால பெரியவாட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிங்க. உடனே பெரியவா வந்து எப்படி அதை உங்களுக்கு காரியத்தை சாதிக்கணுமோ அந்த அறிவை கொடுத்து, அந்த ஆற்றலை கொடுத்து உங்களை அதை முடிக்க வச்சிருவோம். இப்போ நீங்கள் வந்து வேலையில் இருக்கிற நபராக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். என்னன்னா, மனசறிஞ்சு இது பகவான்கிட்ட வந்து கேட்டால் கொடுப்பாருன்னு அவர் நம்புங்க. பெருமாள் வந்து தன்னோட பக்தன் வந்து என்னைக்குமே கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க மாட்டார். சின்ன சின்ன சோதனைகள் வைப்பார். அது என்ன, நம்ம வந்து அந்த அளவுக்கு மனசை வந்து ஆழமா அவரை நம்புறோமா, நமக்கு நம்பிக்கை இருக்கா இது மேலன்னு நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் பாரு. அதனால அந்த சோதனைகளை பார்த்து பயந்துடாதீங்க. அதெல்லாம் சின்னதா டெஸ்ட் நமக்கு, அதனால அதெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். நீங்க அதை நம்புங்க. நம்பி வந்து ஒரு 21 நாள் நீங்க எங்க இருந்தாலும் சொல்லலாம். இன்னும் ஒரு ஈஸியா சொல்றேன், இது உங்களுக்கு சித்திக்கணும் அப்படின்னா, காலை வேளையில நீங்க சொல்ற மாதிரி இருந்தா ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லைன்னா கொஞ்சம் இளநியோ வந்து நெய்வேத்தியமா வச்சுட்டு அதை நீங்க குடிச்சிருங்க. தண்ணி வைக்கிறீங்கன்னா தண்ணியை வந்து நீங்க குடிச்சிருங்க, இந்த பாசுரம் பாடிட்டு குடிச்சிருங்க. இது உங்க உடம்புலயே இருக்கும். இது என்ன ஆகும்னா 21 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நடக்கும். நான் நேற்று நைட்டு தூங்க போறப்ப படுக்கையில இருக்கேன், திடீர்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நான் எல்லா பக்கமும் முயற்சி பண்ணிட்டேன்,
எனக்கு 2 கிராம்ல இன்னைய தேதிக்கு ஒரு 20-22,000 தேவைப்படும். நேற்று வரைக்கும் யாரும் தரலன்ட்டாங்க. சரி பகவானே பார்த்து கருணை காட்டு அப்படின்னா, இன்னைக்கு காலைல ஒரு இப்போ 10:30 மணிக்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 10 மணி போலயே எனக்கு வந்து அந்த 20,000 கிட்ட பணம் கிடைச்சிச்சு விட்டுருங்களா. இதனால அந்த பாசுரத்தை இப்போ நான் படிக்கிறேன். தமிழ்லயே தான் இருக்கும். ரொம்ப பொறுமையா உட்காந்து நிதானமா படிங்க. ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. அழகா இதை சொல்லி கேட்டாலே பகவான் பணம் கொடுப்பாருன்னு திருமங்கை ஆழ்வார் அங்க சத்தியம் பண்ணியிருக்காரு. அதனால வந்து இது நடக்காம போகவே வாய்ப்பே கிடையாது. 100% நடக்கும். இப்ப நம்ம பாசுரம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. 1ஆம் 10 8ஆம் திருமொழி. இதுல என்ன அப்படின்னா இந்த பதிகமானது திருவேங்கடத்து எம்பெருமான், அதாவது திருவேங்கடம் அப்படின்னாலே திருப்பதின்னு அர்த்தம். திருப்பதியில இருக்க பெருமாளுக்கு வந்து மங்களாசனம் பண்ணப்பட்ட பாட்டு. திருவேங்கடமுடையானோட பிரம்மோற்சவம் இருக்கு இல்லையா, அதை நம்மளால நேர்ல பார்க்க முடியலன்னா கூட இதை நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்த இதுவும் கிடைக்கும். நமக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். இது வந்து திருமங்கை ஆழ்வார் சொன்னது. முதல் பாட்டு, முதல் பாசுரம் வந்து கொங்கலர்ந்த மலர் குருந்தம் ஒசித்த கோவலன் எம்பெருமான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணனன் பொங்கு புள்ளினை வாய்ப்பிழந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கழல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. இதுக்கு மட்டும் என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். அடுத்ததுக்கெல்லாம் வந்து அர்த்தம் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். நறுமலர்கள் நிறைந்த குருந்த மரத்தை அடித்த கோபாலனும் சங்குகள் உறையும் கடலில் திருக்கண் வளரும் தாமரை கண்ணனும் பகாசுரனை அழித்தவனுமான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடம் செங்கடல் மீன்கள் களைத்து மகிழும் சுனைகள் நிறைந்த திருவேங்கடமாகும். அத்திருவேங்கடத்தை நெஞ்சே நீ அடை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம திருப்பதி போகணும் அப்படின்னா இங்கேருந்து டிராவல் பண்ணி போகணும், அங்க போய் சாமி தரிசனம் பண்ணணும். ஆனா மனசுல இருந்தபடியே இங்க இருந்து ஒரு பெருமாள் படத்தை இப்ப நம்ம பாக்குறோம்னா ஒரு நொடியில திருவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருப்பதியில இருக்கிற பெருமாள் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் நம்ம நெஞ்சு. அதனால நெஞ்சே நீ போய் திருவேங்கடத்து பெருமாளை பார்த்துட்டு அவன்கிட்டயே இரு அப்படின்னு சொல்றார். இது மாதிரி அடுத்தடுத்த பாசுரம் வருது. 2வது பாசுரம் பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்கவன் பேய்முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்தை பிரான் அவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணநிற வண்ணன் என்றண்ணி நாள்தோறும் தெல்லியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 3வது பாசுரம் நின்ற மாமதுரு இற்று வீழ நடந்த நின்மலன் நேமியான் என்றும் வானவர் கைதொழும் இணை தாமரை அடி எம்பிரான் கன்றி மாறி ஒழிந்திட கடிதா நிறைக்கு இடர் நீக்குவான் சென்று குன்றம் எடுத்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 4ஆம் பாசுரம் பார்த்தற்காய் அன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் அங்கு ஆயர்தம் பாடியில் குரவை பிணந்த எம் கோவலன் ஏத்துவார் தம் மனத்துள்ளான் இடவெந்தை மேவிய எம்பிரான் தீர்த்த நீர் தடம் சோலை சூழ் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 5வது பாசுரம் வன்கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மானியாய் மண்கையால் இறந்தான் மராமரம் ஏழும் எய்த வளத்தினான் என் கையான் இமயத்துள்ளான் இருஞ்சோலை மேவிய எம்பிரான் தின் கைமா துயர் நீர்த்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 6ஆம் பாசுரம் என் திசைகளும் ஏழுலகமும் வாங்கி பொன் வயிற்றில் பெய்து பண்டுவோர் ஆயிலை பள்ளி கொண்டவன் பால்மாதிக்கு இடர் தீர்த்தவன் ஒன்திரள் ஆவுணன் உரத்து உயிர் வைத்தவன் உள் வயிற்றோடு தின்திரள் அரியாயவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 7ஆம் பாசுரம் பாரும் நீர் எரி காற்றோடு ஆகாசமும் இவை ஆயினான் பேரும் ஆயிரம் பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம் காரும் வார்பனி நீள் விசும்படை சோறு மாமுகில் தோய்தர சேரும் வார்பொழில் சூழ் எழில் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 8ஆம் பாசுரம் வந்து அம்பரம் அனல்கால் நிலம் சலமாகி நின்ற அமரர்கோன் வம்புலாம் அலர்மேல் மலிமட மங்கைதன் கொழுனன் அவன் கும்பின் அன்ன இடைமடக்க குருமாதர் நீலி தனந்தொரும் செம்புனம் அவை காவல்கொள் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 9ஆம் பாசுரம் பேசுமின் திருநாமம் 8 எழுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிராணனிடம் வாசமாமலர் நாறுவார் பொழில் சூழ்தரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழுமலை
திருவேங்கடம் அடை நெஞ்சமே. 10வது பாசுரம். செங்கழல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்து உரை செல்வனை மங்கையர் தலைவன் கலிகன்றி வன்தமிழ் செஞ்சொல் மாலைகள் சங்கை இன்றி தரித்துரைக்க வல்லார் தஞ்சமதாகவே வங்கமாகடல் வையம் காவலராகி வானுலகு ஆழ்வாரே. அதாவது இதுக்கு என்ன சொல்றாருன்னா, கடல் மீன்கள் துள்ளி விளையாடும் சுளைநிறைந்த திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை குறித்து திருமங்கை மன்னன், அதாவது திருமங்கை ஆழ்வார் அருள செய்த இந்த செஞ்சொல் மாலையான பாசுரங்களை பலனை எதிர்பார்க்காமல் அனுசந்திப்பவர்கள், அதாவது அனுசரிப்பவர்கள் கடல் சூழ்ந்த இந்த உலகை ஆண்ட பிறகு பரமபதமும் கிடைக்கும். கடல் சூழ்ந்த இந்த உலகனா என்ன? ஒரு அரசன் ராஜா மாதிரி செல்வ செழிப்போட வாழ்ந்து, அரசனா கூட வாழ்ந்து பரமபதம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தையே அடைய முடியும். இந்த உலகத்துல கிடைக்கிறதுக்கரிய அத்தனையும் கிடைக்கும்னு சொல்றார். இந்த 10 பாசுரம் தான் தமிழ்ல இருக்கிறது. இதுல இவர் சத்தியம் பண்ணியே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இதை சொல்லி நீ கேட்டா கொடுப்பார். நீ என்ன உன் நெஞ்சு எங்க இருக்கணும் அப்படின்னா, திருவேங்கடத்துல இருக்கிற பெருமாளை நினைச்சுக்கிட்டு இதை சொல்லு. எங்க இருந்தாலும் சரி, நீங்க எல்லார் வீட்லயும் பெருமாள் போட்டோ இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லயும் இருக்கு, ஏதோ ஒரு பெருமாள் வச்சிருப்போம். அவரை பார்த்துக்கிட்டோ அவரை மனசுல நினைச்சுக்கிட்டோ சொல்லுங்க. 21 நாளுங்கிறதே பெரிய நாள். அதுக்குள்ளேயே நீங்க என்ன பண கஷ்டத்துக்காக பிரார்த்தனை பண்றீங்களோ பகவான் கொடுப்பார். இது சத்தியமான உண்மை. எனக்கு நடந்திருக்கு, நான் சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. மேலே சொன்ன கதைகள், அந்த கதையில அவர் பேர் அவர் திருச்சியை சேர்ந்தவர் தான். அவர் பேர் அரங்கன் அவர் பேர். அந்த பக்தருக்கு நடந்திருக்கு. 2வது அந்த அம்மாவுக்கு, நம்ம சகோதரி ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கு. 3வது பெரியவாட்டம் அந்த பக்தருக்கு நடந்திருக்கு. 4வது எனக்கு இன்னைக்கு 22,000 ரூபாய் கிட்ட ரெடியா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ பேர் மனமுருகி அவர்கிட்ட கேட்டுட்டா உடனே பகவான் கொடுத்துருவார். நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இது 100% பகவான் அருளால உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.